இவருடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து 2021 தேர்தல் வந்து நடந்திருந்திருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து என்னோட ரசிகர்களை பயன்படுத்திட்டு இந்த மாதிரி இது பண்ணலாம் இருந்தாங்க. அதனாலதான் வந்து நான் கொஞ்சம் இதுலலாம் வந்து இதா இருக்கணும்னு நினைச்சேன், அந்த ஒரு விலகி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைப்போட என் பக்கத்துல வரவங்க நான் சேர்க்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னார் இல்லையா? சோ இதுவும் அதுவும் வந்து எனக்கு அது கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அது காமதேனுவா இருக்கட்டும், கபாலியர், நான் இருந்தது அந்த டைம்ல திருவாங்கூர்ல. ஸோ திருவாங்கூர் தியாகராஜல இருக்கட்டும், நம்ம போய் அதை ஒட்டுவோம். அங்க தேட்டருக்குள்ள வரும்போது ரஜினி ரசிகர் வந்திருக்காரு அப்படின்வாங்க. நம்ம உள்ள போய் பின்னுகிட்டெல்லாம் வாங்கி அப்படி ஒட்டி விட்டு அப்படி பந்தாவை பார்த்துட்டு வருவோம். இது ஐநாக்ஸ்லயோ பிபிஆர்லயோ இருக்கிறவங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல. கல்யாணம் நடந்தா எடப்பாடி ஆட்சியில நடக்க கூடாது, தலைவர் ஆட்சியில தான் நடக்கணும். மேலதான் எலெக்ஷன் நடக்கும், ஜூன்லயா பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணி கட்டினா கரைவேட்டியோட தான் தாடி கட்டுவேன் அப்படின்னு ஒரு குறியோட இருந்துட்டு கடைசியில டிசம்பர் 31 வந்த உடனே என்ன எல்லாரும் ஒரு புக்கு விட்டாங்க. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி த மேன், த மித், த லெஜண்ட், சூப்பர் ஸ்டார், மன்னிக்கவும், தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்த்டே இன்று வெகு சிறப்பாக ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறதுன்னு தான் சொன்னோம். 75th இயர் அப்படின்னும் போது நம்ம ஆசாத் கா அம்ரித் மஹோத்சவ், அந்த 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எந்த அளவுக்கு சந்தோஷமா அதே மாதிரி அந்த தேசிய சிந்தனை கொண்ட ஒரு நடிகராக தமிழகத்தில் இருக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளையும் ரசிகர்கள் வெகுவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ரஜினிகாந்த் அப்படின்னு வந்தாலே இந்த வீடியோ நம்ம ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறோம். நான் வந்து உட்காரும் போதே வந்து தலைவர் ஷர்ட்டோட வந்து உட்காந்துட்டேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் வெறித்தனமான ரஜினி ரசிகர்கள். ரஜினி ரசிகர்கள்னாவே வயசானவங்கன்னு சொல்லியிருப்போம். பட் எவ்வளவு இளமை ததும்ப இந்த வீடியோல இன்னும் நிறைய பேர் வந்து ஜாயின் ஆக போறாங்க அப்படின்றத பார்த்துனே தான் இருப்பீங்க. ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் ரஜினி ஃபேன்ஸ் மட்டும்தான் இது. வேற யாராவது ரசிகர்களாக இருந்தால் புண்படுத்த போவதில்லை. ஆனால் ரஜினியின் புகழ் பாடுவதற்கு மட்டும்தான் இந்த வீடியோ அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுறோம். நம்மளுக்கு கிட்ட வந்து நிறைய கெஸ்ட் வந்துனே இருப்பாங்க, ஃப்ளோட்டிங்ல இருப்பாங்க. முதலில் நம்ம ஆரம்பிக்க போவது ரஜினி ரசிகர், துக்ளக் வாசகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்களுடன் ஆரம்பிப்போம். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 1979 இருந்து ஒரு ரஜினி ரசிகனா, அப்பெல்லாம் வந்து ரஜினி ரசிகன்னா உடனே நம்மள ரவுடின்றுவாங்க, இல்லைன்னா பரட்டன்றுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க 90ல பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகன்னு சொன்னா நம்மள சித்தர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதாவது அவரு வளர்ந்துகிட்டு வளர நம்மளுடைய நிறங்களை மாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பர்சன், இன்ஃப்ளூயன்சியர் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சு என்னெல்லாம் அமைச்சரா பாக்குற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. சோ அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்ததுன்னா, அவர் வளர்ந்துகிட்டே போய் நம்மளுடைய நிறங்களை மாத்திக்கிட்டு இருந்தாருங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அந்த டிரான்ஸ்மிஷன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவரை பத்தி பேசுறது என்னைக்கா இருந்தாலும் பேசுவோம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அவருடைய 171வது படம் அப்படிங்கிறது வந்து ரஜினியோடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மட்டும் காட்டுவோம் அப்படின்னா கூட 3 மணி நேரம் தியேட்டர்ல போய் உட்கார்ந்து பாக்குற அளவுக்கு ரஜினி என்கின்ற அந்த மனிதனை ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். ஆக்சுவலா நீங்க சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அவர் வளர வரல ரஜினி ரசிகனுக்கான அடையாளமும் அங்கீகாரமும் அது தனித்துவமாகவே உருவாயிருந்துச்சு. எல்லாருமே கேட்பாங்க, ரஜினி ரஜினின்றியே, ரஜினி என்ன செஞ்சாரு, உனக்கு என்ன செஞ்சாரு அப்படின்ட்டு. நம்ம வந்து ஒரு முகம் தெரியாத 2 பேர் நம்ம வந்து ரஜினி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் மூலமாக ரஜினி விதைத்த சில கருத்துக்கள், தேசியவாதமாகட்டும், இல்ல சினிமா மூலமா சொன்ன கருத்தாகட்டும், பர்சனலா ரஜினியை பிடிச்சதாகட்டும் எல்லாம். அந்த வகையில் இன்னொருத்தர் நெக்ஸ்ட் நம்ம பேச போறது வந்து வின்சென்ட் ராஜ் அவர்கள். அவர் வந்து நிறைய காமன் பர்சனாலிட்டிஸ் எனக்கும் வின்சென்ட் அவர்களுக்கும் நான் பார்த்திருப்பேன். ரஜினி மூலமாக நண்பனானவர் தான் அவரு. ரஜினி ரசிகர்களுக்கு எல்லாம் காமனா ஒரு மென்டாலிட்டி அப்படி வரும் அப்படின்னும் போது என்னுடன் இணைந்தவர் தான் வின்சென்ட் ராஜ் அவர்கள். வணக்கம் வின்சென்ட், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் விக்னேஷ், நன்றி. நீங்க பாத்தீங்கன்னா 2 பேருமே கையை கும்புறது கூட இந்த மாதிரிதான் பண்ணிருப்போம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஜினி ஸ்டைல தான் நம்ம காப்பி அடிச்சிருப்போம்னு சொல்லியிருப்போம். சொல்லுங்க, லைக் ரஜினி எப்படி உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு? நீங்க உங்களோட பேச்சுல இதுவரை நீங்க பேசிட்டு இருக்கும் போது 2 தடவை ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்க, தேசியம், தேசியவாதம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. வந்து நிறைய பேர் வந்து அதை ஏத்துப்பாங்களோ மறுப்பாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிபேட்டபிள் டாபிக். ஆனா வந்து ரொம்ப ஆணித்தனமா சொல்ல முடியும், இன்று தமிழகத்தில் இவ்வளவு தூரம் ஒரு தேசியமும் ஒரு ஆன்மீகமும் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிறத வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதுவும் வந்து அந்த திராவிட கட்சிகளோட ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஒரு 90களுக்கு மேல நமக்கு வந்து இங்க படங்கள்லாம் ஒரு போகும்போது அவரோட கண்டினியூஸா இவரோட படம் அண்ணாமலை, அருணாச்சலம்,
இது மாதிரி எனக்கு படையப்பா இது மாதிரி கண்டினியூஸான படங்கள்ல வந்து ராகவேந்திரா வந்து நம்மளோட பட் ஆஃப்டர் 90s நான் வந்து இது பண்றேன். எவ்வளவு தூரங்கள் வந்தாலும் அந்த படத்தை வந்து அவரோட அந்த கேரக்டரா இருக்கட்டும், அந்த ருத்ராட்சமா இருக்கட்டும், பட்டைய பொருட்டாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட படங்களுக்கு அந்த திராவிட கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் அவரையும் வெற்றி விழாவில் கூப்பிட்டு வர வச்சு அந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருந்தார். ஸோ இன்னைக்கு வந்து இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்லாம் வந்து எவ்வளவு முயற்சி எவ்வளவு போயிட்டு இருந்தாலுமே அந்த ஒரு தேசியவாதம் வந்து தமிழ்நாட்டில் வந்து வற்றாத ஒரு இடமா இருந்து கொண்டே இருப்பதற்கு வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு மிக முக்கிய காரணமாக வந்து இருந்து கொண்டிருக்கிறார். இது வந்து ஒரு ஜெனரிக்கான டாபிக். இதை தாண்டி ஒவ்வொரு தலைவருடைய ரசிகர்களுடைய வாழ்க்கையிலும் சரி எல்லா இடத்துலயுமே ஒரு மிகப்பெரிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா வந்து அவர் இருக்காரு. நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே சரி, ரொம்ப சோர்ந்து போயிருந்தாலுமே சரி, தலைவரோட ஒரு பாட்டா இருக்கட்டும். அவரோட நீங்க பாருங்க, நேத்து வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல வந்து அவர் வந்து ஷூட்டிங்க்கு போறாரு. நம்ம வந்து யாராவது நினைச்சு வேற நீங்க ஜஸ்ட் இவரை மறந்துட்டு 75 வயசுல ஒரு மனிதன் வந்து அவரோட கொஞ்சம் ப்ரொஃபஷனுக்காக கிளம்பி வந்து எங்கே போறாரு அப்படின்னு சொல்றது வந்து எத்தனை பேருக்கு அது சாத்தியம்? நிச்சயமா வந்து நம்ம வந்து அது வந்து நம்மளால வந்து ஒரு நினைக்கவே முடியாத வந்து ஒரு மேஜிக். ஈஸ் அ மெஜிஷியன். அதுல வந்து எந்த ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயம் அற்புதம் நிறைந்தது பாபா ஜாதகம்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அது வந்து எக்ஸாக்ட்லி அவருக்கான வரிகள். அது வந்து வேற யாருக்கும் சொல்ல முடியாது. 75 வயசு அவ்வளவு சுறுசுறுப்பா வந்து அவ்வளவு கூட்டத்தையும் தாண்டி அந்த ஏர்போர்ட்ல போறதா இருக்கட்டும், அடுத்த ஃபியூ ஹவர்ஸ்ல வந்து அவர் அந்த ஜெய்ப்பூர் ஐ திங்க் சோ நார்த் இந்தியா அந்த ஏர்போர்ட்ல வந்து அவர் இறங்கி அங்க ரிசீவ் பண்றதா இருக்கட்டும், எல்லா வகையிலையும் அந்த வேகமும் இன்னும் தொழில் மீது இது வந்து எவ்வளவு ரசிகர்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கு. He may be a school student, he may be a college student, he may be he might have started his career. எல்லா வகையிலுமே சரி, நமக்கு பிடிச்சி நம்ம செய்யற ஒரு விஷயத்த வந்து எப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் வந்து நம்ம தலைவர் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்காரு. அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவ் ஆரா அவரை பத்தி பேசும்போதும் சரி, அவரை பத்தி படிக்கும் போதும் சரி, அவரை பத்தி நினைக்கும் போதும் சரி, அவரை ஸ்கிரீன்ல பார்க்கும் போதும் சரி, நமக்கு வந்து எவ்வளவு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்தாலுமே அதை வந்து சுக்கு நூறாக உடைக்கும் திறமை வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தான் உங்களுக்கு அது. சூப்பரா சொல்லிருந்தீங்க. ஆக்சுவலா சார் கிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் பொழுதுல இருந்தே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ரெசியூம் வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. சார் வந்துட்டதால சார் மாதிரியே கொஞ்சம் சர்காஸ்டிக்கா பேச நினைக்கிறேன் நானு. சோ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே போராட்டத்துல இருந்து ஈடுபட்ட மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஸ்பெசிபிக்கா சொன்னீங்க 1929 இருந்து ரஜினி ரசிகன் அப்படின்ற மாதிரி. சோ எந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க ரஜினி ரசிகனாக மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? அதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி வேற ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, பட் அது ஸ்பெசிபிக்கான ஒரு டிரான்சாக்ஷன் ரசிக்க ஆரம்பிச்சது எப்படி? இல்ல, நாம திரைப்படங்கள் பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல தூர்தர்ஷன் கூட அப்பதான் வந்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த அந்த காலகட்டம் இன்னைக்கு மாதிரி யூடியூப்ல பாத்துக்கலாம், ஓடிடில பாத்துக்கலாம், இதுல பாத்துக்கலாங்கிற மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாத ஒரு காலகட்டம். அதாவது அந்த 80s கிட்டுக்குன்னு ஒரு இது இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம். ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல நீங்க என்னைய விட்டுருங்க, உங்களை விட்டுருங்க, முதல் படத்துல அவர் ஒரு கேரக்டரா வர்றாரு, அவர் ரொம்ப அழுக்கா வர்றாரு. அடுத்த படத்துல அவர் ஒரு கொடூரமான ஒரு வில்லனா வர்றாரு. ஆனா படம் பூரா வர்றாரு, ஏன்னா ஹீரோ ஆரம்பத்திலே செத்து போயிடுவாரு. 3வது படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சர்காஸ்டிக் சாடிஸ்ட் பர்சனா வர்றாரு அவர்கள் படத்துல. இது எல்லாமே நானும் நீங்களும் பார்த்திருக்க முடியாது, ஏன்னா அப்போதெல்லாம் இது படம் நம்மளை கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க வந்த படங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அது 6 புஷ்பங்களா இருக்கட்டும் அல்லது கவிக்குயிலா இருக்கட்டும், புவனாகர கேள்விக்குறி வரும்பொழுது இந்த ரஜினிங்கிறவர் வந்து ஒரு பெரிய டிரான்சிஷனா மாறுறாரு. அதாவது அந்த சாஃப்ட் நல்லவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் படத்துல 2வது ரோலோ 3வது ரோலோ தான் வருவாரு. ஹீரோ விஜயகுமாரோ, அவர் பெரிய பெரிய ஆக்டர் இல்லையா விஜயகுமார்ல, அவர்லாம் ஹீரோவா இருப்பாரு. இவரு 2nd ரோல் 3rd ரோல்ல இருப்பாரு. ஆனா இவர் வரக்கூடிய அந்த சீனை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணாம, அதை கேப்சர் பண்ணாம போவே மாட்டார். அந்த இடத்துல அவர் வந்தாருன்னா அங்க ஊதுவத்தி கொளுத்தியாச்சு, கற்பூரம் கொளுத்தியாச்சுங்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த உழைப்ப அன்னியில இருந்து இன்னி வரைக்கும் ரஜினிங்கிறவர் வந்து தன்னுடைய ஷாட்டை மட்டும்தான், நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், அவருடைய வாழ்க்கையில அவர் எதையாவது திட்டமிட்டு இருக்காருன்னா இந்த காட்சியில எப்படி நடிக்கணுங்கிறது மட்டும்தான் அவர் திட்டமிட்டு இருக்காரு. வாழ்க்கையில எப்படி பண்ணணும், எப்படி படுத்து தூங்கணும், எங்க காசு வாங்கணும், எங்க காசு வாங்க கூட, இதுல எல்லாம் அவர் திட்டமிட்டதா எனக்கு தெரியவே இல்லை. அவரை சுத்தி தான் எல்லாம் திட்டமிட்டு நடந்தது. காட்சியை திட்டமிட்டார். சங்கர் சலீம் சைமன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அப்பதான் இந்த அமர் அக்பர் ஆந்தோனி படம் வெற்றி பெற்றுட்டு வருது. அந்த இம்பாக்ட்ல இருந்து போய் நம்ம பாக்குறோம். பார்த்தா இவர் மாட்டுக்கு தூள் கிளப்புறாரு, வராரு, ஸ்டைல் பண்றாரு, இப்படி போறாரு, அப்படி போய் யாரா இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலரோட தான் அதுல நம்ம போனோம். நம்பர் 1. 2வது வந்து
புவனாறு கேள்விக்குறியும் பைரவியும் இவர் கொடுத்த இம்பாக்டினுடைய ரேஞ்சே வேற. அந்த படத்துல அந்த டிரான்சிஷன் நாலாம் படம் பார்க்க ஆரம்பிச்ச டிரான்சிஷன் என்னன்னா, இந்த டிராமால இருந்து மெலோ டிராமால இருந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக் உள்ள வர ஆரம்பிச்ச ஒரு பீரியட். 6வது தமிழ் படம் அவருக்கு 16 வயது இல்லை. கேரியர்ல பாத்தீங்கன்னா அந்த டப்பிங் படம் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 12வது படமா வரும். 16 வயதுல இவர் வராரு வில்லன். பத்த வச்சுட்டே பரட்டைக்கு ஒரு மாதிரி பண்றாரு, இது எப்படி இருக்கு ஒரு மாதிரி பண்றாரு, இவங்க ஆத்தாளுக்கு தாவணி போட்டாலும் நல்லா தாண்டா இருக்கும் அப்படிங்கிறாரு. இந்த டைலாக்ஸ் வந்து நம்ம போற இடத்துலலாம் அப்ப வந்து ஆடியோ வர ஆரம்பிச்சுது. எங்க பார்த்தாலும் 16 வயது டைலாக் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட கிரியேட் ஆகுது. அப்படித்தான் நம்ம ரஜினி ரசிகரா கன்வெர்ட் ஆகும். ஆனா 9வதோ 10வதோ படிக்கும் போதுதான் நமக்குன்னு ஒரு இம்பாக்ட் வருது, ரஜினி ஃபேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. ஆனா உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நான் சொல்றேன், ரஜினி ரசிகர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். நெஞ்சில் ஒரு ஆலயம்னு ஒரு படம் வந்தது, உங்களுக்கு ஒரு கிளாசிக் மூவி உங்களுக்கு தெரியும். அந்த படத்தை கன்னடத்துல எடுக்கிறாங்க. இவர் தான் அந்த டாக்டர் ரோல் பண்றாரு. குங்குமரக்ஷன் அந்த படம் பேரு. தமிழ்ல வந்து குறிஞ்சி மலர்னு டப்பிங் ஆகி வருது. நமக்கு எங்கேயாவது ரஜினி போட்டோ எங்கேயாவது போட்டோன்னா என்ன பார்த்தா படம் போட்டிருக்கானா அப்படின்னு போகிற அளவுக்கு நம்மளுடைய விஷயம் இருக்கும். அது தெலுங்கு படமா கன்னட படமா டப்பிங்கா எதை பத்தியும் கவலைப்பட்டது இல்லை. டைகரா, நாட்போட்ட சவாலா, அண்ணன் தம்புழு சவாலா, எதை பத்தியும் கவலைப்பட்டது இல்லை. வந்தாருன்னா போய் பார்த்துருவோம் அப்படின்னு. அந்த குங்குமரக்ஷய படத்துல அவர் காட்டின மெச்சூரிட்டி, உடனே அந்த 1000 ஜென்மங்கள் படத்துல வரக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி, இது எல்லாமே இந்த ஆள் கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அந்த ரசிகராரு. ஆனால் அதற்கு பிறகுதான் அவருடைய டிரான்சிஷன் வேற விதமா மாறுது. அதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் அவள் அப்படித்தான் எடுத்துக்கோங்களேன். அவள் அப்படித்தான்னா அவர் மட்டும் கேஷுவலா வருவாரு, பஞ்சு டைலாக்ஸ் விட்டுட்டு இருப்பாரு, படம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கும். கமல் இருக்காரு, அதனால கொஞ்சம் வல்கரா வர போகும். ஆனா ருத்ரையா ஒரு நல்ல டைரக்டர், இளையராஜா சாங்கு, இதெல்லாம் சேர்ந்து இருந்தாலும் அந்த இம்பாக்ட் ஆஃப் ரஜினி அந்த சீனுக்கு அவர் வந்துட்டு ஒரு நக்கல் விடுறதோ கிண்டல் அடிக்கிறதோ ஆன்ட்டு போறதோ பெரிய விஷயமா தெரியும். நீங்க மாங்குடி மைனருங்கிற படம் இன்னைக்கு உட்காந்து பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட் படம் குப்பை, அது ஒன்றும் மேட்டரே கிடையாது. விஜயகுமார் ஹீரோ, ஒரு வாட் எவர் இட் இஸ். ஆனா திரைப்படத்துல எல்லாம் வரும், டிவில எல்லாம் வரும், பார்க்கலாம். பட் இவர் வர்ற காட்சியில இவர் காட்டுற அந்த ஸ்டைல், ஒரு மூவ்மெண்ட், அந்த கிளாஸை தொடச்சிட்டு பேசுறது, அந்த இங்கிலீஷ் பேசுறது, இது எல்லாமே டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். அந்த மனிதனை நாம ரசிக்கணுங்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவானதுதான் அதுல ரொம்ப முக்கியம். உங்க கேள்விக்கான பதில், அவரை ரசிப்பதுங்கிறதுக்கு அட்மாஸ்பியரே கிரியேட் ஆச்சு. இப்ப நம்ம ஒரு நல்ல மூட்ல இருந்ததுன்னா ஒரு நாற்றம் கூட தெரியாம, துர்நாற்றம் கூட தெரியாம இருப்போங்கிற மாதிரி அவரை பார்த்துட்டா ஒரு மூடு அப்படியே அந்த இது கிரியேட் ஆகுது. நிறைய சாதனைகளை ரஜினி செய்திருக்காரு. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு தெரியாது. உங்களோட பேசும்போது நான் நிறைய பகிர்றேன். சூப்பர் 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 சார். ஆக்சுவலா நீங்க அந்த 80s இருந்தே 79ல இருந்தே அந்த காலகட்டம் எப்படி வந்துச்சுட்டு, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 6ல இருந்து 60 வரைதான் தலைவருக்கு வந்து ரசிகர் இருக்கும். அந்த நீங்க 80sல ஆரம்பிச்சு வச்சிட்டீங்க. நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் வந்து பீக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் பிறந்தேனே. நான் 94ல பிறந்தேன். பீக்குன்னு வந்து அண்ணாமலை, அதுக்கு முன்னாடி தளபதி, எது பீக்குன்னு சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமும் பீக்கு தான் போயின்னு இருக்கு அவருக்கு. ஒரு நான் ஆட் பண்றேன் நீங்க சொன்னதுல. நீங்க வந்து 90sல வந்திருக்கலாம், 2000ல வந்திருக்கலாம், 2010ல வந்திருக்கலாம், 2020ல கூட வந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு அறிமுகப்படுத்தினவர் யாரா இருப்பாங்கன்னா, உங்களை இன்ஃபுளுயன்சிங் டுவர்ட்ஸ் ரஜினிகாந்த் யாரா இருந்திருப்பாங்கன்னா 80sல ரஜினியை ரசித்தவரா தான் இருப்பாங்க. அதாவது மத்த நடிகர்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா ரஜினிக்கு மட்டும் உங்களை அறிமுகப்படுத்தினது வந்து அந்த மகாபலிபுரத்துல இருக்கிற இவர் மாதிரி, நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கைடு மாதிரி, அல்லது பெரிய மாளிகையில இருக்கிற கைடு மாதிரி, இந்த 80sல இருக்கிறவங்க தான் அவங்க குடும்பத்துக்கு, அவங்களுடைய நட்புக்கு, அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதுல எல்லாமே விதி அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்கும். நான் வந்து அந்த பெருமையான விதி விலக்குன்னு கொஞ்சம் காலர் தூக்கி சொல்லணும்னு நினைக்கிறேன். இது கொடுமை என்னன்னா, எங்க அப்பா அம்மா 2 பேருமே கமல் ஃபேன்ஸ். நான் மட்டும் தப்பி தவறி இந்த -++ ஆகிற மாதிரி நான் வந்து தலைவர் ஃபேனா வந்துட்டு போது, அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா வந்து தலைவர் படத்தை ரசிக்க ஆரம்பிச்சு, இவ்வளவு எல்லாம் எதுக்கு பாரு, நம்ம கமல் ஃபேன்ஸா இருந்து நம்ம இதெல்லாம் கவனிக்காம விட்டுட்டுமேட்டு அவங்களும் அப்படி கன்வெர்ட் பண்ணி விட்ட அந்த ஒரு பெருமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேற ஒரு ஜெனரேஷனோட பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்காக சொல்றதுக்கு இவர் வந்து என் கூட கனெக்ட் ஆனது எப்படின்னா, அவருடைய ரைட்டிங்ஸ் மூலமாக, அவருடைய கருத்து பரிமாற்றம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில ஐடியாலஜிஸை வச்சு, ஒரு சில பேச்சுக்களை வச்சு, இவன்லாம் ரஜினி ரசிகனா தான் இருப்பான் அப்படின்னு பிராண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான
ஒரு சேம் ஐடியாலஜிக்கல் திங்கிங்கோட, ஒரு சேம் நேஷனலிஸ்டிக் ஃபீலோட, முக்கியமா அந்த நேஷனலிசம் அப்படின்ற வார்த்தை, இவரும் அந்த நேஷனலிசம் மூலமாக தான் எனக்கு கனெக்ட் ஆனவர். சிவகுமார் மகாலிங்கம் அவர்களை வந்து நான் இன்வைட் பண்றேன். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் விக்னேஷ் சார். சிவா சார், நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா ரஜினி கிட்ட மெயினா இன்ஃபுளுயன்ஸ் ஆனது அப்படின்றது, எல்லாருமே வந்து சினிமாவை பத்தி பேசுவாங்க, கொள்கைகள் பத்தி பேசுவாங்க, எல்லாமே வித்தியாசம் அப்படின்றதா ரஜினியோடைய ஒரு தார்மீக மந்திரமா இருக்கு. எல்லாருமே வந்து ஒண்ணு சாதாரணமா பண்ணுவாங்கன்னா அதை வேற ஒரு ஸ்டைல்ல வித்தியாசமா பண்றதுதான் தலைவரோட ஸ்டைலு. நீங்க அது வித்தியாசமா பார்த்து தலைவர்கிட்ட அட்ராக்ட் ஆனது எந்த விஷயம்? தலைவர்கிட்ட அட்ராக்ட் ஆனதுன்னா வித்தியாசமா அந்த இயல்பான ஒரு வசீகரம் அவர்கிட்ட இருக்குல்ல. அந்த நம்ம சட்டில பாக்குறோம், ஏதோ ஒரு ஸ்டைலு என்னமோ ஒண்ணு பண்ணும்போது நம்மள வந்து அந்த இயல்பா ஈர்த்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனாலதான் நான் அட்ராக்ட் ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அட்ராக்ட் ஆனது போனா என்னோட ரொம்ப சின்ன வயசுக்கு போகணும். அந்த ஸ்டைலு, அந்த அவரோட மேனரிசம், ஏதோ ஒண்ணு பாக்குறது அப்படிங்கிறது, அந்த எல்லாமே இப்ப நிறைய பேர் அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. பட் என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவரோட சில விஷயங்கள் நம்மள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கிட்டே வரும். எனக்கு வந்து 80s மேபி டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் 80s அப்படின்லாம் பார்த்தா அவர் நிறைய விஷயங்கள் அந்த பொது வழியில கொடுக்குற பேட்டியிலேயே வந்து நிறைய வெளிப்படையா பேசியிருப்பார். அது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டாருக்கு வந்து இப்படி இதெல்லாம் ரொம்ப கேஷுவலா பேசுறாரு, நிறைய பேர் இதெல்லாம் சொல்லக்கூட மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது வந்து கொஞ்சம் இன்ஃபுளுன்ஷியலா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ஏர்லி 90s, அது அந்த வள்ளி படம்லாம் வந்து சமயம்லாம் இருக்குல்ல, அப்போ வந்து அந்த அவரோட அந்த பொலிட்டிக்கல் வியூஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்டா சொல்ற மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைச்சிது. அது அதுக்கப்புறமா அப்படியே அதுக்கப்புறம் நிறைய ஒரு இது பண்ணிட்டே வந்தாரு. எனக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவரோட ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ரீசெண்டா தான் வந்து, அதாவது ரொம்ப நம்மளாவே உணர்வோம்ல, இது இப்படித்தான் அப்படிங்கிற நம்மளும் லைஃப்ல வளர்றோம். இந்த வளரும் போது அதோட சில விஷயங்களை ஒத்து பார்க்கிறோம். அப்படிங்கும்போது ரொம்ப 2 விஷயம் சமீபத்துல ரொம்ப நான் ஸ்ட்ரைக்கிங்கா எடுத்துக்கிட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தா வந்து, ஒண்ணு வந்து அவரோட செல்ஃப் கான்பிடன்ஸ். அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ் இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது பிரபலங்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்ன அவருக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், இதை பத்தி அவர் வந்து இது பண்ண மாட்டார் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் மீறி எனக்கு வந்து அதை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, அதாவது 1975 அவர் வந்தார் இல்லையா, அவர் வந்த சமயத்துல இங்க இருந்து ஏற்கனவே சிவாஜி நடிச்சிட்டு இருந்தாரு, கமல் நோன் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு, எம்ஜிஆர் வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ஹிஸ் மூவி கெரியர் அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருந்த இடத்துல இங்க நம்ம வந்து இதை ஏதோ சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நினைப்பு, அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய இதுவா தெரிஞ்சது. பிளஸ் அது வந்து அப்படியே கேரி ஓவர் பண்ணிட்டு அவர் வந்து அது வருஷ கணக்கில் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேடை பேச்சுலாம் அவர் பேசணும். மேடை பேச்சுனா பொன்னியின் செல்வன் லான்ச் தான் முக்கியமா எடுத்துக்கிறேன். மற்றதெல்லாம் அவரோட மேடை. பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்னு எடுத்தா அது வந்து அவரு அழைக்கப்பட்ட ஒரு மேடை இல்ல. அங்க வந்து எவ்வளவு எல்லா மணிரத்னம் அவரு கொண்டு வந்திருக்கு, கல்கியோட கதை, அது இதுன்னு எல்லாம் அது சுத்தி இருக்க அந்த என்விரான்மெண்டே வந்து மொத்தமா ரஜினிங்கிற ஒரு மனுஷன் இல்லாமலே அந்த ஸ்பீச் தான் ஆச்சு. அது அந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ், அதை பேசுற விதம், அது அதே மாதிரி அது தன்னை வந்து கொஞ்சம் இதாதான் சொல்லிக்குவாரு, ஹம்பிளா தான் சொல்லிக்குவாரு. ஆனா அப்படி ஹம்பிளாலாம் சொன்னாலும் அதுக்கு அடிப்படையா இருக்கிற விஷயம் அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ். ஏன்னா நம்ம நிறைய பேர் என்னன்னா ஹம்பிளா இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் வந்து இறங்கி போயிடுவாங்க. அந்த இறங்கி போறது இல்லாம என்னால ஸ்டில் கொடுக்க முடியும், ஹிட்ஸ் கொடுக்க முடியும், நான் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு நம்பர் 1 ஹீரோவா என்னால வந்து ஒரு படம் அவ்வளவு பெரிய பட்ஜெட்ல இது பண்ண முடியும் அப்படின்லாம் இருக்குல்ல. அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து அது வந்து அமேசிங் அப்படின்னு தான் சொல்லணும். அதுல இருந்து நம்ம நிறைய கத்துக்கிறதுக்கு, அதை நம்ம எந்த நிமிஷம் நம்ம எப்பெல்லாம் டவுன் ஆகிறோமோ அதை ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். ரவி சார் ஏதோ குறுக்கிட வந்தீங்க நீங்க? ஆமா ஆமா, அதுல ஒரு கரெக்ஷன் மட்டும்தான். அதாவது நான் அம்புலா இருக்கேன், நான் வந்து சட்டிலா இருக்கேன், நான் வந்து டவுன் பிளே பண்றேன், ஆனா நான் கான்பிடென்டா இருக்கேன் அப்படிங்கிற ஆங்கிள் அவர் சொன்னாரு. ஆக்சுவலா அதுக்கு பேக்கப் ஒண்ணு இருக்கு. எல்லாமே என் மூலமாக ஆண்டவன் செய்யறான். நான் வந்து எதுவா இருந்தாலும் அவர் சொல்லுவாரு, எப்ப பார்த்தாலும் கை காட்டி ஆண்டவன் என்ன சொல்றானோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. நாளைக்கு நான் இதை செய்வேன்னு சொல்லிட்டா நீங்க அந்த ஆண்டவனை மறுதளிக்கிறீங்கன்னு அர்த்தமாயிடுது. மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ங்கிறதே மறுதளிக்கிறீங்க. முடிவெடுக்க வேண்டியது அவன் தான், நான் என்னத்த மண்ணாங்கட்டி முடிவெடுக்க போறேங்கிற மாதிரி ஒரு ஒரிஜினாலிட்டி வரும். அப்போ இவர் செய்யும் பொழுது நான் எஃபர்ட் எடுத்தாலும் அதை நான் நல்லா செய்யறதுக்கு காரணம்
கடவுள் என் கூட இருந்தது. அதை எல்லாரும் ரசிச்சு கைத்தட்டி ஆரவாரித்தது காரணம் கடவுள் என் கூட இருந்தது அப்படின்ற அவருடைய ஆழமான அந்த ஆன்மீக நம்பிக்கை தான் போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. இந்த சட்டிலாக இருக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் வந்தது. நான் பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது எல்லாமே அடிபட்டு போயிடும். சோ அதுதான் அவருடைய எக்ஸலண்ட் பாயிண்ட். உதாரணத்துக்கு சொல்றேன், 2 படம் ஹிட் கொடுத்துட்டாலே நம்ம ஆளுங்களுக்கு வந்து கருத்து சொல்றதுலயே வந்து அந்த ஒரு வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும். 2 படம் ஹிட் இல்ல, 2 படத்துல கேரக்டர் பேசிட்டாலே போதும், நம்ம வந்து அனைத்து விதமான கருத்துக்களும் நம்ம சொல்லிடுவோம்னு இருக்கோம். நிறைய பேருக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, ரஜினி பேஸ் பண்ணி லைஃப்ல வந்து சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். ரஜினி மெமரிஸ் அப்படின்னு ஒரு தனி புக் போடலாம். இப்போ எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த ஃபேஸ்புக்ல கூட நான் எழுதியிருந்தேன். நான் வந்து கொஞ்சம் படம் பாக்குற அளவுக்கு கொஞ்சம் புரியுற அளவுக்கு குழந்தையா இருந்த டைம்ல ரிலீஸ் ஆனது வந்து படையப்பா படம். அப்ப எங்க பார்த்தாலும் டெக்ல வந்து அந்த படையப்பான்னு போடுவாங்க. அப்ப 5 வயசு 6 வயசு. அப்போ அதே சமயம் நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்ட்டு சன் டிவில ஒரு ப்ரோக்ராம், ரொம்ப ஃபேமஸான ப்ரோக்ராம். அதுல வந்து பொதுவாகவே திருமணமானவர்கள் கிட்ட வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்தது எது அப்படின்வாங்க. அந்த காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் படையப்பா படம் தான் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்ப நான் வந்து வீட்டுல ஒரு வீர சபதம் போட்டேன் அப்படின்னு எங்க வீட்டுல கிண்டலாம் சொல்லுவாங்க. நானும் வந்து கல்யாணம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் படம் ரஜினி படம் தான் பார்ப்போம் பாரு அப்படின்ற மாதிரி. பட் உண்மையிலே எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் படம் அண்ணாத்த படம் வந்து நான் பார்த்தேன் எங்களோட மிஸ்ஸஸோட. ஸோ அதுவே பாத்தீங்கன்னா ஒரு லாங் லிவிட்டி, 20-25 வருஷம் ஆச்சு படையப்பா ரிலீஸ் ஆயிட்டு. அதுவே வந்து ஒரு லாங் லிவிட்டி. இது உண்மையிலே எனக்கு ஒரு யூனிக் ரஜினி மொமெண்ட் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்தா ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வின்சென்ட், நான் ஸ்கூல்ல படிக்கும் போது குமார் ராஜா முத்தையா ஸ்கூல்ல 79 9th and 10th நாங்க படிக்கிறேன் அடையாறுல. என்ன கூப்பிடுறது பீலா ரஜினின்னு தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் பிஎஸ்ஐ ஸ்கூல்ல நான் வந்து 11th and 12th 81 83 81 82ல படிக்கிறேன். அங்க நான் வந்து என்ன ஸ்கவுட் பேட்ரோல் லீடரு அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு இதெல்லாம் இருந்தா கூட காமதேனுவை தாண்டி திருவாமியூர் தியாகராஜா ஜெயந்தியை தாண்டி நம்ம ஸ்கூலுக்கு போறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த கேப்ல கூட நம்மளை பார்த்துட்டு அந்த ரஜினி மாதிரி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவர் டேகை கொடுத்து இது ஏதோ சொல்லுவாங்க படையப்பால நீங்க சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வருது. ஏழை கொளுத்தினாலும் பணக்காரன் கொளுத்தினாலும் கற்பூரம் தான் அப்படின்ற ஒரு டைலாக் அதுல வரும். அந்த மனுஷன் கற்பூரம் மாதிரி இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ணி விட்டு போயிடும். நமக்குள்ள என்னை அழைப்பதோ என்னை ஒரு ஸ்நேகத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கோ கூட அதுதான் காரணமா இருந்தது. அப்படித்தான் அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. கரெக்ட் சார். அது உங்க மெமரியா வந்து பாத்தீங்கன்னா அது உங்க பேர்ல இருந்தே அது மெமரி அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. உண்மை சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் வின்ஸ்டன், உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி யூனிக்கான மெமரி ஏதாவது இருக்கா? நீங்க சொன்ன மாதிரி அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்கல்ல உங்க மேரேஜ், ஆல்ரெடி நான் போன வீடியோலயே நான் பேசியிருக்கேன். ஆக்சுவலா 2019 மே மந்த் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா January 10, 2019 பேட்டை ரிலீஸ். ஸோ பேட்டை ரிலீஸ் வந்து பாருங்க, அன்னைக்கு வந்து நான் வந்து பூனேல இருந்தேன். FDFS வந்து அங்க பார்த்தாச்சு. அது வந்து அகெயின் வந்து ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ வந்து நான் வந்து அங்க ஒரு ஷாப் மால்ல பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இன்டர்வல்ல தான் நான் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்கறேன். எங்க அப்பா வந்து ஒரு பொண்ணு போட்டோ அனுப்பியிருக்காரு. ஸோ அதுவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிரீன் சிக்னல் மாதிரி எனக்கு வந்து பர்சனலா அது அப்படியே தான் கண்டினியூ ஆச்சு. அப்படியே கண்டினியூ ஆகும்போது நான் வந்து January 26, 27 நான் சென்னை வந்து நான் வந்து பொண்ணு பார்க்க போனோம். பொண்ணு பார்த்துட்டு நான் ஒரு ரிலேட்டிவோட வண்டியில போனோம். கரெக்டா வந்து கார்ல ஏறி உட்காரும்போது வந்து பாத்தீங்கன்னா அகெயின் வந்து எஃப்எம்ல வந்து தலைவரோட பாட்டு. ஸோ எனக்கு வந்து அது வந்து ஒரு செகண்ட் சிக்னல். ஸோ ஓகே எவ்ரிதிங் வென்ட். அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா February 14 வேலண்டைன்ஸ் டே வந்துச்சு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஆஃப்டர் மேரேஜ், நாங்கள் பிஃபோர் மேரேஜ் 2 பேரும் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் வந்து அகெயின் பேட்டை. ஸோ அது வந்து என்னோட அது ஒரு விஷயம். ஸோ அது நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு என் பையன் பிறந்தான். என் பையன் பிறந்துட்டு வெயிட்டட், அது கோவிட் டைம்ல பிறந்தான். அவனோட ஃபர்ஸ்ட் படம் வந்து அண்ணாத்தே. சோ நான் பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை ரிலீஸ் ஆன டைம். நான் வந்து 1992 அண்ணாமலை டைம். சோ வந்து அண்ணாமலை பிறக்கும் போது அதான் அந்த ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் டைட்டில் போட்டது வந்து அண்ணாமலை படத்துல தான். சோ தட் மீன்ஸ் அந்த SUP சூப்பர் ஸ்டார், அந்த சூப்பர் ஸ்டார் அது வந்து பைரவில இருந்து வருது அந்த படத்துல சொல்றேன். அதுல இருந்து சரி, அண்ணாமலையில இருந்து சரி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அது என் பையனுக்கு வந்து அண்ணாத்தே.
ஸோ வந்து நீங்க வந்து ஒரு ஜென்ரேஷன்ஸ் டுகெதர் நீங்க சொன்ன மாதிரி இந்த மேக்கிங் ஆஃப் ஃபேமிலி எல்லாமே வந்து வந்து ஒரு ரஜினி மேஜிக் அப்படிங்கிறது வந்து ஸோ நம்மளோட வாழ்க்கையில வந்து அப்படின்ட்டு அது ஒரு நான் ஒரு ஆல்பம் போட்டிருக்கேன். ஆக்சுவலா நான் ஒரு போட்டோ எடுத்துருக்கேன். நான் PVR XL தான் என் பையனை கூட்டு நான் ஃபர்ஸ்ட் என் பையனை கூட்டு போல. ஏன்னா அப்போ ஒரு வயசு கம்மியா இருக்கிறதுனால நான் ஆக்சுவலா நான் PVR XL நம்ம இதுல கோயம்பேடு இருக்கு அந்த போகும்போது நான் போட்டோ எடுத்திருக்கேன். நான் போட்டோ ஆல்பமே போட்டிருக்கேன். அண்ணாமலை முதல் அண்ணாத்தே ஒரு வந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த அளவு வந்து அவர் வந்து நம்மளுடைய பயணித்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா இப்ப நீங்க சிவா இருக்குமா எனக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 2017 இருந்து ஐ திங்க் நம்ம 3 பேர்லாம் வந்து பல கட்டங்கள்லாம் வந்து சேர்ந்து பயணிக்கிறோம். பல வகையான கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக் கூட நானு சிவாலாம் வந்து வேற ஒரு தளத்துல வந்து தலைவரை பத்தி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல பேசிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து எந்த வகையில எங்க போனாலுமே சரி தலைவர் வந்து நம்மளோட சேர்ந்து பயணித்து கொண்டே தான் இருக்கிறார். ஸோ அது பர்சனலா இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி வேற எங்க போனாலுமே சரி ஒரு டாக் வந்துடும். அதே மாதிரி இப்ப சார் சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து அவர் பேர் ரஜினி இப்ப சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது வண்டியில போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ ரஜினி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டா கூட நமக்கே தெரியாம நம்ம வந்து திரும்பி பார்ப்போம். ஏன்னா நம்மளை கூப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் வரும். ஸோ அது மாதிரிலாம் வந்து அந்த ஒரு மேஜிக் அந்த ஒரு சக்தி வந்து வேற யாராலையும் பண்ண முடியாது. வேற அவரை பார்த்து வந்து நிறைய பேர் அவங்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அவர் போட்ட பாதையில வந்து இப்படிதான் இருக்கும் ஒவ்வொன்றா ஃப்ரேம் பண்ணி ரசிகர் மன்றம் எப்படி இருக்கட்டும் எப்படி கட்டமைக்கணும் எப்படி வந்து ரசிகர் மீட்டை ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல வந்து ஓகே அவர் வந்து ஒரு செட்ல வந்து ஆன்மீக பாதையை வந்துட்டு இருந்துட்டாரு. அதை தாண்டி நம்ம எப்படி போகணும் அப்படின்ட்டுலாம் போயிட்டு வந்து நிறைய பேர் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க நம்ம போன வீடியோல பேசணும் உச்சத்துல இருக்கிறேன் உச்சத்துல இல்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து எவ்வளவோ வந்து சொல்றாங்க. பட் அப்படிப்பட்ட எந்த ஒரு நீங்க உண்மையாலுமே உச்சத்தில் இருந்தாலுமே வந்துட்டு நீங்க கோட் பண்ணதான் அந்த பொன்னியின் செல்வன் இதுல அதுல வந்து அவர் மணிரத்னம் அவர் டைரக்ட் பண்ணும்போது எந்த அளவு வந்துட்டு என்னமோ இவருக்கு நடிக்கவே தெரியாத மாதிரி தளபதி தான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி. அதுக்கு முன்னாடி வந்து மகேந்திரன்ல ஆரம்பிச்சு எத்தனையோ ஒரு மிகப்பெரிய இயக்குநர்களோட முடிச்சுட்டு தான் அவர் மணிரத்னத்தோட படம் வராது. பட் மணிரத்னத்துக்கு முன்னாடி அவர் வந்து என்னமோ ரொம்ப வெரி ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட் மாதிரி அவர் காட்டிக்கிறாரு. நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து தலைவர் நடிச்ச படம் அப்படின்னு சொல்லும் போது முள்ளும் மலரும் சொல்லுவாங்க. சில பேர் வந்து எந்திரன்ல கூட ஒழிப்பு சொல்லுவாங்க. எந்திரன்ல எல்லாம் தப்பி தவறி கமல் நடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு நாளுக்கு 500 கிலோ சூட்டு தூக்கி கஷ்டப்பட்டு நடத்தாரு ரோபோவே உருமாறிட்டாருன்னெல்லாம் இவங்க ரைட் அப்ஸ் போட்டிருப்பாங்க. பட் நான் எப்பவுமே ஒரு படத்தை வந்து மென்ஷன் பண்ணுவேன் தலைவரோட ஆக்டிங் பத்தி சொல்லும்போது ராஜாதிராஜான்ற படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைலான ரஜினி ஒண்ணு இந்த கிராமத்து ரஜினி ஒண்ணு. ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைலான ரஜினியும் கிராமத்து ரஜினியும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம். 2 பேருமே ஒரே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஒரே மேக்கப் ஒரே ஆளுதான் ஆப்வியஸ்லி. ஆனா ஸ்கிரீன் சைட்ல வந்து ஒரே வில்லேஜ் காஸ்டியூம்ல ஸ்டைல் ரஜினி இருப்பாரு வில்லேஜ் காஸ்டியூம்ல ஒரிஜினல் வில்லேஜ் ரஜினி இருப்பாரு. ஆனா பாக்குறவங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டைலான ரஜினி இது வில்லேஜ் ரஜினி தெரியும். ஒரே ஆளு ஒரே ட்ரெஸ் ஒரே மேக்கப் ஆனா அது வித்தியாசம் யாருன்றது தெரியும். இதுதான் ஆக்டிங்கே தவிர ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டுன்னு அந்த மாதிரி பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். சார் ரவி சார் நீங்க ஏதோ குறுக்கிட வந்தீங்க. இல்ல 2 விஷயம் நேத்திக்கு நான் பேட்டியில கூட அதை சொன்னேன். ராஜாஜி ராஜால அந்த ஷாட் வந்து 2 பேருமே கட்டம் போட்ட ஷர்ட் வேஷ்டியை போட்டிருப்பாங்க. கண்ணை மூடிட்டீங்கன்னா வாய்ஸ் மாடுலேஷன்ல இது இந்த ரஜினி நீங்க சொல்ல முடியும். அதாவது படத்தை பார்க்காத புதுசா போய் பாக்குறதா இருந்தாலும் நீங்க கல்யாணத்தை பத்தியும் முதல்ல படம் பார்த்ததை பத்தியும் சொன்னீங்க. எனக்கு 37 வயசு. நான் என்னுடைய திருமணம் 2004. 2005 நான் வந்து சந்திரமுகி பாக்குறதுக்கு காலையில 4:30 மணி ஷோ நான் போயாச்சு. உங்களை மாதிரி குடும்பத்தோட போகிறதுங்கிறது வந்து அப்புறம் 2வது டைமோ 3வது டைமோ நடக்கும். ஃபர்ஸ்ட் 4:30 மணிக்கு நம்ம போயிருவோம். அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். மே 16ஆம் தேதி தான் குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் திடீர்னு ஏப்ரல் 14ஆம் தேதி அவங்களை அட்மிட் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி அட்மிட் பண்ணிட்டாங்க. 14ஆம் தேதி நான் காலைல 4:30 மணிக்கு படம் பார்த்துட்டு படம் 5 காலத்துக்கு தொடங்கிச்சு. படம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா போன் எடுத்தா 10 பேர் எனக்கு சொல்றான் உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு என்ன கூப்பிட்டு சொல்றாங்க. நாம கூப்பிட்டு 10 பேருக்கு சொல்றதுக்கு பதிலா அந்த படத்துல மிருகசீஷம்னு ஒரு விஷயம் ஒரு டயலாக் ஒண்ணு வரும். மிருகசீஷமா அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி லட்சத்துக்கு ஒருத்தனுக்கு தான் வரும் அப்படின்னு என் பொண்ணு மிருகசீஷம். சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் அந்த ஃபேமிலி கனெக்ஷனோட வந்து பாத்தீங்கன்னா ஆயிருந்திருக்கு. சார் சிவா சார் உங்களுக்கு ஏதாவது யூனிக் தலைவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? எனக்கும் ஆக்சுவலா ரவி சார் சொன்ன மாதிரி ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே ஒரு கதையா ஒன்று சொல்லணும். அது நெக்ஸ்ட் நம்ம வரணும் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. உங்களுக்கு யூனிக் தலைவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கா? யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு என்னன்னா அந்த 1996 எலெக்ஷன் முடிஞ்சிச்சுல்ல,
அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆனந்த விகடன்ல வந்து ஒரு இது வச்சிருந்தாங்க, ஒரு கான்டெஸ்ட் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்க. லெட்டர் எழுதலாம், நீங்க வந்து ரஜினிக்கு வந்து லெட்டர் எழுதலாம், அதை நாங்க வந்து செலக்டட் லெட்டர்ஸ் எல்லாம் நாங்க பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதுல வந்து நான் ஒரு லெட்டர் எழுதி போட்டிருந்தேன், இந்த மாதிரி தலைவர் அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி போட்டிருந்தேன். அதுல நான் சொல்லியிருந்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு, உங்க பேரை பயன்படுத்தி, உங்க ரசிகர்கள்ங்கிற பேர்லயோ அதோ உங்க பேரை பயன்படுத்தி அல்லது உங்க ரசிகர்களை பயன்படுத்தி இந்த கட்சிகள்லாம் வந்து குளிர்காயிற மாதிரியான சிச்சுவேஷன் இல்லாம நீங்க கொஞ்சம் பாத்துக்குங்க. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, வின் பண்ணியாச்சு, இவர் ஆதரிச்ச கூட்டணி தான் வின் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனா அதை வந்து எல்லா பக்கமும் இந்த ரசிகர் மன்றங்கள்லாம் பயன்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. இந்த ரீசெண்டா சில ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி இந்த கேள்விக்கான பதில் தலைவர் சொல்றது கூட ரீசெண்டா யூடியூப்ல எல்லாம் பார்த்தனால அது நீங்களே உங்க வாயில சொல்லிருக்கலாம். நான் அதை இந்த மாதிரி இதை சொல்லி நான் வந்து ஒரு லெட்டர் மாதிரி போட்டிருந்தேன். அது போட்டு அந்த லெட்டர் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆகி ஆனந்த விகடன்ல லிஸ்ட் ஆயிருந்தது. அதுக்கு வந்து அப்போ வந்து 250 ரூபாய் என்னமோ அதுக்கு பிரைஸ்ன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆனா என்னன்னா அந்த விகடன் நான் தொலைச்சிட்டேன். அது ஒன்னே தான் வாங்கியிருந்தேன், என்னோட வாங்கணும்னு நினைச்சிருந்தேன், அது ஏதோ தொலைஞ்சு போச்சு. பட் ஏன்னா 2017 இவர் திரும்ப வந்து அந்த மீட் பண்ணார்ல, ஃபேன்ஸை மீட் பண்ணார் 2017 ஃபர்ஸ்ட் டைம். நான் சொல்றேன் இந்த டிசம்பர்ல இல்ல, மே மாசம் மீட் பண்ணார் இல்லையா. அப்ப மீட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் இதை ஒட்டி அவர் பேசியிருந்தார். அதாவது நிறைய பேர் வந்து என்னோட ரசிகர்களை பயன்படுத்திட்டு இந்த மாதிரி இது பண்ணலாம் இருந்தாங்க, அதனாலதான் வந்து நான் கொஞ்சம் இதுலலாம் வந்து இதா இருக்கணும்னு நினைச்சேன், அந்த ஒரு விலகி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைப்போட என் பக்கத்துல வரவங்க சேர்க்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னார் இல்லையா. சோ இதுவும் அதுவும் வந்து எனக்கு அது கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து அதாவது இதை பார்த்து அவர் செஞ்சாருன்னு நான் நினைக்கல. பட் அப்ப ஏதோ ஒரு வகையில அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி மேட்ச் இருக்கு, ஃப்ரீக்வன்சி மேட்ச் இருந்துச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். இவர் 2017 அந்த பாண்ட்ன்றது வந்து அந்த வைப்ரேஷன் கரெக்ட்டா தான் கிளிக் ஆயிருக்குது. 2019 லீலா பேலஸ்ல வந்து ஒரு மீட்டிங் போட்டிருப்பாரு. அவரோட 3 கொள்கைன்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அந்த கொள்கையில கூட ஒண்ணு சொல்லியிருப்பாரு, வந்து எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் வந்து இந்த கட்சி பதவி போஸ்டிங் எல்லாம் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு மெயின் ஆர்கனைசிங் போஸ்டிங் மட்டும் வச்சுட்டு அப்படியே டிசால்வ் பண்ணிடுவேன். இப்பதான் எனக்கு தெரியுது ஆலோசகரா சிவா இருந்திருக்காரு அப்படின்னு. கூட இருந்து சொல்லாம போயிட்டாரு, நம்மளுக்கு சொல்லாம போயிட்டாரு. பல ரகசியங்களை சிவா நம்முடன் இணைந்திருப்பது சந்தோஷமா இருக்குது. ரவி சார் குறிக்கிட வந்தீங்க. இல்ல அந்த கேப்ஷன் என்னன்னா, கடமையை செய் பலனை எதிர்பார் அப்படின்னு போட்டாரு. நீங்க சொல்ற அந்த மீட்டிங்ல கடமையை செய் பலனை எதிர்பார், ஒழுங்கா அவன் வேலையை செஞ்சுட்டு நீ உன்னுடைய பலனை எதிர்பாருன்னு அப்ப சொன்னாரு. லீலா பேலஸ்ல பேசும்போது இன்னும் அதுக்கு அதிகமா போனாரு. அதாவது ஒரு திருமணத்தின் போது அந்த நிகழ்வு நடக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் உழைக்கிற மாதிரி உழைக்கணும், அதுக்கப்புறம் அவங்க வேலையை போய் பார்த்துடணும், அது அந்த புருஷன் பொண்டாட்டியோடைய வாழ்க்கை அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. தேர்தல்னு வரும்போது நாம எல்லாரும் சேர்ந்து உழைக்கணுமே ஒழிய அதுக்கப்புறம் டெண்டர் கிடைக்குமா, இதுல ஏதாவது லாபம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. கட்சி வேற ஆட்சி வேற அப்படிங்கறதெல்லாம் அவரு தெளிவா சொன்னாரு. தமிழ்நாட்டு வரலாற்றுல மாற்று சிந்தனையோட ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வந்தாருன்னு சொன்னா, வரேன்னு சொன்னாருன்னு சொன்னா, அது வந்து ஆன்மீக அரசியல் சிஸ்டத்தை மாத்துவேன் 2 வரையில முடிச்சுட்டாரு, திருக்குறள் மாதிரி. இந்த 2 பண்றதுக்கு தான் ரஜினிகாந்த் வரணும். ஆன்மீக அரசியல் எவனுக்கும் பேசுறதுக்கு தைரியமே கிடையாது. ஆன்மீகம்ங்கிற வார்த்தையை சொன்னாலே அவனுக்கு இந்துன்னு தெரியும், சனாதனம் தெரியும், அதனால கபால்னு கையை தூக்கிடுவான். இவர் அதை சொன்னார். அதே மாதிரி சிஸ்டத்தை மாத்தணுங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள நிறைய விஷயத்த சொல்லிட்டாரு. நானும் விஜய் வரும் பொழுது ஏதாவது ஒண்ணு புதுசா ஒரு விஷயம் இருக்கும், அதாவது இதற்காக நான் வருகிறேன் அப்படின்னு இருக்கும்னு நான் பார்த்தேன். நல்ல வேலையா அந்த 60 போய் குழப்புற அளவுக்கு தான் வந்திருக்காரு. நல்ல ஒரு சந்தோஷம். 40ங்கிறது எப்படியுமே இந்த பக்கம் இருக்கு, நிம்மதியா பாத்துக்கலாம். பட் ரஜினி ஹேட் அ ரீசன், எதுக்காக அரசியலுக்கு வரணும்னு கேட்ட போது ஆன்மீக அரசியலுங்கிற மேட்டர் சொன்னார். கடமையை செய் பலனை எதிர்பாருன்னு சொன்னாரு. கட்சி வேற ஆட்சி வேற அப்படிங்கறத சொன்னாரு. இதெல்லாம் தான் அவரோட யூனிக்னஸ். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா ரஜினி ரசிகர்கள் இந்த டெமோகிராஃபியா வந்து பாத்தீங்கன்னாலே மோஸ்ட்லி நம்ம சொன்ன மாதிரி காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க, அப்படின்ற ஒரு திங்கிங்கோட இருப்பாங்க. அந்த மாதிரி யூனிக் திங்ஸ்ன்னு வந்திருக்கு. நீங்க எல்லாருமே அந்த சினிமாவை பத்தி ஒண்ணு சொன்னதால நானும் என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஷோ அந்த மாதிரி காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்திரன் படிக்கும் போதெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். அப்போ வந்து அது கஷ்டம். சோ கோச்சோடைய தான் அடுத்து வருது, தலைவர் படம் ஒண்ணு வருது, காலேஜ் நம்ம படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஷோ போகாம இருந்தேன் எப்படி அப்படின்ட்டு. அப்போ நான் ஒசூர் என்னோட ஊரு, அங்க இருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வேற ஒரு ஊர்ல இருக்கேன். காலங்காத்தால அப்போ 9 மணி ஷோ, நம்ம 7 மணிக்கே எழுந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புறோம்.
பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்காக பார்த்து ஃபுல்லா தலைவர் பாட்டாவே போட்டிருந்தாங்க. ராரா ராமையால் ஆரம்பிச்சு ஆட்டோக்காரன்னு போட்டிருந்தாங்க. திடீர்னு அப்படியே ஃபுல் பீக்ல தளபதி அந்த காட்டுக்குயின மனசுக்குள்ள பாட்டு அப்படியே பீக்கா முடியுது. முடிஞ்ச உடனே கொஞ்சம் கேப் விட்டுட்டு கண்மணி அன்போட காதலன் அப்படின்ட்டு அந்த லைன்ஸ் வந்துச்சு குணா படத்துல இருந்து. டக்குன்னு அப்படியே பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பஸ்ல என் பின்னாடி இருந்த ஒருத்தர் எழுந்து போய் முன்னாடி பேச ஆரம்பிச்சாரு. பேசி ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துல அந்த பாட்டை நிறுத்திட்டு தலைவர் படம் போட்டாங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பஸ்ல வந்த முழு கூட்டமுமே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறதுக்கு அந்த ஊர்ல இருந்து கோச்சடையார் பாக்குறதுக்கு வந்த கோஷ்டி தான். ஆல்மோஸ்ட் ஒரு 60-70%. ஏன்னா அந்த ஊர்ல இருந்து ஒசூருக்கு வந்து டே டு டே பேசிஸ்ல ஒரு 10 பஸ் வரும். பட் காலங்காலத்தால அப்படி பஸ் பிடிச்சி பார்க்கணும் அப்படின்னும் போது அது ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் பால்கனியில உட்காந்து பாக்குறோம். ஒசூர்ல வந்து ரொம்ப ஸ்பெஷல் சார். ரொம்ப வெறித்தனமா பண்ணுவாங்க. காலா படத்துக்கு கூட அந்த தமிழக சட்டசபை மாதிரி அசம்பிளி சேர்த்து போட்டாங்க அன்னைக்கு. அப்போ வந்து தலைவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. ஆடு வெட்டி பூஜை பண்ணி அப்படியே அங்கேயே அன்னதானம் போட்டு இவ்வளவு பெரிய சாத்து மூட்டையில வந்து பால்கனிக்கு மட்டும் ஒரு 7-8 மூட்டை வந்துச்சு. கை ஃபுல்லா இப்படி பூ கொடுத்து தூக்கி போட்டது ரொம்ப யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பட் நீங்க எல்லா தலைவர் ஃபேன் கிட்டயும் ஒண்ணு கேளுங்க. அதிகபட்ச ஆசை நீங்க வந்து சொன்னீங்க அரசியல் கட்சி எல்லாம் ஆரம்பிச்சு ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் டெண்டர் வருமா அது வருமானு பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. ஒரு ரஜினி ரசிகனுக்கு உச்சபட்ச ஆசை உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டா எம்எல்ஏ போஸ்ட்னு சொல்ல மாட்டான். தலைவர் பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுக்கணும். மத்தவெல்லாம் 2 நிமிஷம் பேசுறாங்கன்னா நான் ஒரு 3 நிமிஷமா பேசணும். அப்படிதான் ஒரு உச்சபட்ச ஆசையா இருக்கும். இதுல வந்து சிவா அண்ணனுக்கு மட்டும் தான் நிறைவேறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரவி சாருக்கும் நிறைவேறி இருக்கலாம், எனக்கு பற்றியே தெரியல. இந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைக்குதா தலைவர் கூட போட்டோ எடுக்கிறது? எனக்கு தலைவர் கூட போட்டோ எடுக்கிறதுனா ஒரே ஒரு அதுதான். அது என்னன்னா சின்ன வயசுல இந்த போய் இந்த ஸ்டுடியோ எல்லாம் போய் போட்டோ எடுப்போம்ல திருநெல்வேலியில இருக்கும்போது. அது வந்து மேபி நான் வந்து என்ன படிச்சிருந்தேன்னு சரியா ஞாபகம் இல்லை. பட் மேபி என்னோட 10 வயசுக்குள்ளதான் வச்சுங்களேன். அப்போ வந்துட்டு ஸ்டுடியோ எல்லாம் என்ன வச்சிருப்பாங்க, ஸ்கிரீன்ல வந்து இப்ப இந்த சுப்பிரமணியபுரம் படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க. அந்த படத்துல வந்து பின்னாடி இந்த பூ எல்லாம் வச்ச மாதிரி ஸ்கிரீன்லாம் இருக்கும்ல. அதுல வந்து தலைவர் போட்டோ, தலைவர் அப்படி ஸ்டைலா நின்று இருப்பாரு. அப்படி நிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரீன் முன்னாடி போய் எடுத்துக்கிட்டதான் நான் வந்து தலைவரோட எடுத்துக்கிட்ட போட்டோன்னு சொல்லலாம். மற்றபடி வந்து அவரை நேர்ல பார்த்ததுலாம் கிடையாது. சின்ன வயசுல வந்து நான் என்ன சின்ன வயசுல ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போட்டோ எடுத்திருக்காங்க. அதுல வந்து நான் வேணும்ட்டே இப்படி ஒரு 2 முடிய மட்டும் இப்படி கீழே வச்சு இன்னும் இப்போ வரைக்குமே எங்க வீட்டுல அதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்பயே சொன்னாங்க, ஓ நீ 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதே தலைவர் ஃபேன் தான் போல அப்படின்னு எங்க வீட்டுல வந்து சொன்னாங்க. சோ சார் நீங்க எடுத்துருக்கீங்க ஒரே விஷயம் இன்னும் பேசும்போது ஞாபகம் 1979 நான் வந்து ஒரு லெட்டர் எழுதுறேன் ரஜினிக்கு. இந்த மாதிரி நான் உங்க ரசிகன், என் பேரை மாத்திட்டேன், ரவிகாந்த்ன்னு மாத்திட்டு நான் லெட்டர் அனுப்புறேன். அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, ஒரு போட்டோவோட, பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ. அவரு டிஜிட்டல் சிக்னேச்சர் தாங்கிறது அந்த வயசுல நமக்கு தெரியாது, நமக்காக கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்காரு. ஸோ அந்த லெட்டரை கையில வச்சுட்டு ஸ்கூல்ல நான் பண்ண பந்தா வந்து எனக்கு தெரியும், ரஜினி எனக்கு லெட்டர் எழுதியிருக்காரு அப்படி சொல்லிட்டு. அவரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சது இல்லை. ஆனா ஒரு முறை விஸ்வ சாருடைய யூனிட்ல நான் இருந்தேன், அரட்டை இல்லத்துல செலக்ஷன் கமிட்டி மெம்பரா இருந்தேன். அவருடைய 2வது பொண்ணு கல்யாணத்தின் போது அவரு வந்தாருங்கிறது வந்து அப்பதான் நான் பார்த்தது. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு பழக்கம் உண்டு, யாரோடையும் போய் போட்டோ எடுத்து அதை இது பண்ணணுங்கிற மாதிரி நான் பண்ணது. நான் விஸ்வ சாரோட ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன், விஸ்வ சாரோட போட்டோ எடுத்துக்கிட்டதே இல்லை. அப்துல் கலாம் ஐயா வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்தாரு, அவரோட மட்டும்தான் போட்டோ எடுத்திருக்கேன். டிஎன் செக்ஷனோட 3 ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன், பக்கத்துல போட்டோ எடுத்ததே இல்லை. சம்டைம் அது நடக்கவே நடக்காது, நம்ம போய் இப்படி நிக்கணும் அப்படி சொல்லி நடக்காது. ஆனா இவர் வந்து அந்த கல்யாணத்துக்கு வராரு, அவர் அந்த அம்பாசிடர் கார்ல இறங்குறதும் அப்படி அந்த வேகமா போறதும் அந்த கியூல நிக்கிறதும், கியூல நிக்கிறவங்களே இல்ல நீங்க முதல்ல போங்கன்னு அவன் எல்லாரையும் இவரை தள்ளி விடுறதும், இவர் போய் இறங்கி போறதும், இதுதான் அவரை நான் பார்த்த ஒரு விஷயம். பட் நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க சொன்னதனோட எக்ஸ்டென்ஷனா சொல்றேன், ரஜினி ரசிகன் யாருக்குமே அவரோட பக்கத்துல உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசணும். நீங்க நிறைய பேரு வெளில வரும்போதே சொல்லுவாங்க, அரை மணி நேரம் பேசினாரு, நான் ஒரு மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். தேர் இஸ் நத்திங் லைக் நம்ம அவரோட ஊர் சுத்தணும், கார்ல போகணும் அப்படிலாம் எவனுமே நினைக்க மாட்டான். ஏன்னா எங்கேயோ கொண்டு போய் அவரை வச்சுட்டோம், அவரை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போறோங்கிற மாதிரியான சிந்தனை தான் ஒரிஜினலா ரஜினி ரசிகனுக்கு இருக்கும். சோ அந்த வகையில என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த லெட்டர் கையில, இன்னைக்கு என்கிட்ட அந்த லெட்டர் இருக்குது, ஃப்ரேம் பண்ணி வைக்கல, ஆனா கையில இருக்கு. சோ தட் இஸ் ஹவ் ரஜினி நம்ம. சிவா சார் நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க.
கரெக்டா கோஇன்சிடென்ட்டா சார் அவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா நானும் இதே மாதிரி 80s நினைக்கிறேன் ஒரு லெட்டர் போட்டு எனக்கு வந்து ரிப்ளை வந்துச்சு. ஐ திங்க் இதே மாதிரி ஸ்டாண்டர்டா ஒரு இது போட்டு ஒரு போட்டோ, ஆனா அது கொஞ்சம் ஒரு கலர் போட்டோன்னு நினைக்கிறேன். அது வந்துருச்சு. அப்பெல்லாம் வந்து என்னன்னா அப்ப ராகவேந்திரா படம்லாம் வந்திருந்த சமயம் இல்லையா, அதனால நான் இவரோட அந்த அட்ரஸ் வந்து ராகவ வீரா அவென்யூ இவரோட அட்ரஸ். அப்போ போயஸ்கான்ல. ஆனா நான் வந்து நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ராகவேந்திரா அவென்யூ தான் ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ வந்து ஆனா அந்த வயசுக்கு அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு லெட்டர் வர்றது பாக்குறதுன்னா அதாவது அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் வந்து நம்ம வார்த்தையிலே சொல்ல முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்த ஸ்டேஜ். அது ஒரு விதமான தொடர்பு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா. இன்ஸ்டன்ட் நல்லா கவனிச்சுக்கப்பா, சின்ன வயசுல இருந்தே அவர் லெட்டர் எழுதிருக்கிறாரு, ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. 2017 மறைமுக சீக்ரெட் ஏஜென்டாவும் அங்க இருந்திருக்கிறாரு. ஓகே, அது அப்பார்ட் ஃப்ரம் தட் அது தனி எபிசோட்ல நம்ம வந்து கவனிப்போம். இந்த இன்ஸ்டன்ட் உங்களுக்கு ஓகே, நம்ம 2 பேருக்கும் அந்த ஆசையும் நம்மளுக்கு நிறைவேறலன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கிட்ட ரொம்ப அது வந்து என்ன சொல்றது, விதி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். 2020 கோவிட் 2020 மார்ச் மாசம் அப்பதான் வந்து தலைவர் வந்து நீங்க இந்த லீலா பேலஸ் முடிக்கிறாரு. முடிச்ச உடனே அடுத்து இந்த சாணக்கியா விழாலையும் போயிட்டு வந்து ஒரு சுழல் உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதையும் பேசுறாரு. அந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த கட்சியோட வேகங்கள் வந்து இன்னும் அதிகமா இதாகுது. நான் வந்து நிறைய சேனல்ஸ்ல வந்து அப்போ வந்து பேசினேன். நான் வந்து ரவீந்திரன் துரைசாமி அது மாதிரி நிறைய பேரோட வந்து பேசிட்டு இருக்கும்போது அப்போ வந்து எனக்கு வந்து மன்றத்துல இருந்து கால் வந்துச்சு. ஒரு அபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ், பேரெல்லாம் வெளில சொல்ல முடியாது, வந்து கால் வந்துச்சு. கால் வரும்போது இது மாதிரி வந்துட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் இதுல நீங்க இருக்கீங்க, ஏப்ரல் 1st வீக்ல வந்து தலைவர் வந்து உங்களை மீட் பண்ணுவாரு, இப்போதே எதுவும் சொல்லாதீங்க, ரெடியா இருங்க அப்படின்ட்டு வந்து ஒரு அதான் வந்து ஒரு இன்னைக்கு வரையும் வந்து தலைவர் விஷயத்துல வந்து நம்ப தகுந்த ஒரு மனிதர் தான் அவர்கிட்ட வந்து அவர் தான் வந்து பேசினாரு என்கிட்ட. வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, என்னப்பா அது எப்படிப்பட்ட ஒரு நம்ம பொலிட்டிக்கலான ப்ரிப்பேர் ஆகிறோம் பேசுறாங்கிறத தாண்டி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது இல்ல. மார்ச் 23 ஒன் டே லாக்டவுன் வந்து மோடிஜி அனௌன்ஸ் பண்ணாரு. ஆஃப்டர் தட் ஐ திங்க் எவரிவன் நோஸ் தி ஹிஸ்டரி. அவ்வளவுதான். அது வந்து ஒரு கிட்ட வந்துட்டு போன சமம். அந்த காத்திருப்பு வந்து ஆமா, அந்த காத்திருப்பு வந்து இன்று வரை வந்து இட் இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். அது நடக்குமா அப்படிங்கிறது அகைன் வந்து அவர் கையில தான் இருக்கு. இன்னொரு நிறைய பேருக்கு இந்த அனுபவம், அதாவது 90s ஆஃப்டருக்கு வந்து இந்த அனுபவம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சார்ட் பேப்பர்ல வந்து நிறைய படங்கள் போட்டு இந்த படத்தை பார்க்க வந்த ரஜினி ரசிகர்களுக்கு நன்றி ரவிகாந்த் அப்படி போட்டு அந்த சார்ட்டை கொண்டு போய் அந்த தியேட்டர்ல ஒட்டுறது. அது காமதேனுவா இருக்கட்டும், கபாலியா. நான் இருந்தது அந்த டைம்ல திருவாமியூர்ல. ஸோ திருவாமியூர் தியாகராஜல இருக்கட்டும், நம்ம போய் அதை ஒட்டுவோம். அங்க தியேட்டருக்குள்ள வரும்போது ரஜினி ரசிகர் வந்திருக்காரு அப்படின்வாங்க. நம்ம உள்ள போய் பின்னுகிட்டெல்லாம் வாங்கி அப்படி ஒட்டி விட்டு அப்படி பந்தாவை பார்த்துட்டு வருவோம். இது ஐநாக்ஸ்லயோ பிபிஆர்லயோ இருக்கிறவங்களுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்பெல்லாம் அந்த அதுல உச்சகட்டம் எங்கன்னா, அப்ப இந்த 79s எல்லாம் டிவி தானே நம்ம நிறைய பார்த்துட்டு இருந்தோம், தூர்தர்ஷன் தானே பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல வந்து ரஜினி படம் வருதுன்னா வீட்டுல ஒட்டுவேன். இன்று எங்க வீட்டுல நிறைய பேர் வந்து, என் பாட்டி வீட்டுல நிறைய பேர் வந்து உட்கார்ந்து பார்ப்பாங்க. அப்போ அவங்கள வரவேற்பேன். இன்று டிவியில் பார்க்க தர்ம யுத்தமும் சிட்டுக்கு ஏதோ கவிக்குவிலோ பார்க்க வந்த ரசிகர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஜன்னல்ல ஒட்டப்பட்டிருக்கும் வரவங்க எல்லாம் பாக்குறதுக்கு. இல்ல ஆக்சுவலா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்ல நினைச்சேன். எனக்கு ஒரு கிஃப்ட் எல்லாரும் கொடுக்கும்போது ஜெனரலா பர்த்டே கிஃப்ட் வந்து விருப்பப்பட்டு கொடுப்பாங்க, வேற வேற விஷயத்துக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. நான் கேட்டு வாங்கி சண்டை போட்டு வாங்கின ஒரு கிஃப்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தலைவரோட போட்டோ தான். இப்போ வரைக்குமே கரெக்டா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே நம்ம வீட்டுல வந்து அதை மாட்டி வச்சிருக்கிறோம். அந்த இதுலயே ஒரு வர்த்தான கிஃப்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து தலைவர் போட்டோ தான். அண்ட் கூடிய சீக்கிரம் பக்கத்துல நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருந்தா அது நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஒரு ஃபைனல் செஷனா வந்து நம்ம போயிடலாம். எல்லாமே ஒரே ஒரு இது இன்னொன்னு ஷேர் பண்ணிடுறேன். இப்ப இதெல்லாம் பேசும்போது இப்ப ஞாபகம், ஆக்சுவலா இது எப்படி நான் மறந்தேனே தெரியல. இது ரொம்ப ரீசெண்டா நடந்தது. ரீசெண்டா 2019 விகடன்ல வந்து ஒரு கட்டுரை தலைவரை தாக்கி ஒரு மாதிரி போட்டு எழுதியிருந்தாங்க. அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எழுதுறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் மாதிரியே ஒண்ணு போட்டிருந்தேன். அதாவது ஏதோ போதும் விகடன் ஏதோ அந்த டைட்டில் இப்ப சக்கு ஞாபகம் வரல. அப்படி போட்டா அது வந்து ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்ல நிறைய ரீபோஸ்ட் ஆகி அதாவது எங்கெங்கயோ ஷேர் ஆகி ரொம்ப போயிருந்துச்சு. இப்படி போன அந்த இதுல வந்து அந்த கட்டுரைய
காப்பி பேஸ்ட்ல அதை பேஸ்ட் பண்ணி தலைவருக்கு நெருங்கின சர்க்கிள் ஒருத்தர் இருந்தவர் வந்து தலைவருக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. ஓகே, அது வந்து பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல தான் அனுப்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே அந்த கண்டென்ட் மட்டும் அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு வந்து தலைவர்கிட்ட இந்த இப்படி ஒரு சிம்பிள் இருக்கும்ல, இப்படி போட்டு சூப்பர் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இது ஒரு 2 3 போட்டு வந்திருந்தது. அதை மட்டும் அவர் எனக்கு ஷேர் பண்ணார். அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவர் வந்து எல்லாமே வெளில தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. அதனால அவர் வந்து இந்த மாதிரி இது வந்து தலைவரோட அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. அது வந்து நம்மளுக்கும் புரியுது, நீங்க தலைவர்கிட்ட இருந்தே டைரக்டா அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கிறீங்க. நீங்க வந்து அதை கொஞ்சம் ரகசியம் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக தலைவருக்கு தெரிந்தவர்கள் மூலமாக இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. எனிவே ஃபைனலா ஷார்ட்டா வந்து சொல்லிடலாம். சப்போஸ் தலைவர் வந்து நீங்க பாக்குறீங்க, பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, 1 minute தான் உங்களுக்கு டைம். அப்போ வந்து தலைவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஸ்டார்டிங் வித் ரவி சார். இல்ல, நான் கொஞ்சம் கெத்தா சொல்றேன். நான் போய் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து எத்தனையோ கோடி பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை. நான் எதையாவது சாதிச்சுட்டு அவர் என்ன பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போனாருன்னா, சார் எதுக்காக கூப்பிட்டீங்கிறது மட்டும்தான் என்னுடைய முதல் கேள்வியா இருக்கும். ஏன்னா அது வந்து ஓவர் கான்பிடன்ஸ் நினைக்காதீங்க. இந்த செஷன் முடிஞ்ச உடனே ஒரு நிமிடம் சில தகவல்கள் ரஜினி பத்தி நான் சொல்ல நினைக்கிறேன். அது கொஞ்சம் பழைய சாதனைகள்ங்கிறதுனால நீங்க கேட்ட கேள்விக்கான பதில், ரஜினி சார் என்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் எதையோ பெருசா செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்னை கூப்பிடுவாரு. நான் போவேன், எப்படி இருக்கீங்க சார், என்னை எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் டயலாக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சிவானா நீங்க சொல்லுங்க. தலைவரை பாக்குறீங்க, தலைவர்கிட்ட பேசுறது, தலைவர்கிட்ட ஒரு மெசேஜ் கன்வே பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, என்ன சொல்லுவீங்க? இது ஆன் ஸ்கிரீன்ல என்ன சொல்லலாம் அப்படின்றதுக்காக கேக்குறேன். நான் வந்து பார்த்து அவருக்கு பேச அந்த மாதிரி கிடைச்சதுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, இருந்தாலும் இந்த கேள்வி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்பேன். ஆன்மீக அரசியல் ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்பேன். கண்டிப்பா ஆன்மீக அரசியலை ஏன் நிறுத்தி விட்டீர்கள்? அது வந்து அது ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் நடத்தி இருந்திருக்கலாமே அப்படிங்கறதா என்னோட. ரஜினியா இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரசிகர்களே வந்து கட்டுப்பான ஒரு விஷயம். அது ரஜினி ரசிகனா இருக்கிறதும் கஷ்டம் அப்படின்னு உணர்ந்த தருணங்கள் அதெல்லாம். சரி விடுங்க, 1000 ஆனாலும் தலைவர் எடுத்துட்டாரு, முடிவு ஒன்றும் சொல்ல முடியாது. இன்ஸ்டன்ட் நீங்க என்ன கேட்பீங்க? அதான் சிவா, நீங்க முன்னாடி கேட்டிருக்கணும் அதே கேள்விதான். ஏன்னா வந்து பிறந்தநாள் அன்னைக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம மகிழ்ச்சியான விஷயங்கள் தான் பேசணும். பட் அதை தாண்டி வந்து அவரிடம் அந்த ஒரு டைம், ஏன்னா அந்த திரும்பி அந்த டைம் கிடைக்காது. ஸோ நிச்சயமா அந்த ஒய் தலைவா அப்படிங்கிற, ஏன்னா ஒரு மாற்றத்தை வந்து கண்ணு முன்னாடி வந்து பார்த்தோம். வந்து ஒரு ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து அத்தனை, அதுவும் இந்த டிசம்பர் 3 டிசம்பர் அந்த 2020 அந்த கடைசி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பூத் கமிட்டி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. இன்னும் நான் சொல்ல போனா சேலம் மாவட்டத்துல இருந்து இருக்க, சேலம் மாவட்டம் நீங்க கரெக்டா அந்த லெட்டர், அந்த 4 பக்கம் லெட்டர் வர்றதுக்கு முந்தின நாள் நைட்டு வரை சேலம் மாவட்டத்துல வந்து மார்ச் ஏப்ரல் நடக்கிறதுக்கான மாநாட்டுக்கான போட்டோ எடுத்து அந்த மாநாடு அந்த மைதானம் அந்த போட்டோ எடுத்து இவருக்கு நம்ம மன்றத்தோட சுதாகர் சாருக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த அளவு போயிட்டு இருக்கும் போது வந்துட்டு இட் வாஸ் ஒரு பெரிய ட்ரீம். விவேகானந்தர் சொல்வார்ல, 100 இளைஞர்களை என்னிடம் கொண்டு வாங்க, நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன் அப்படிங்கிறது. அப்படி வந்து உண்மையாலுமே அப்படி வந்து ஒரு வாய்ப்பு வந்து காலம் வந்து யாரோ ஒருவருக்கு தான் அந்த பரிசை கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த பரிசையும் ஆசீர்வாதமும் பெற்ற ஒரு மனிதர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். 1996 ஆரம்பிச்சு வந்து பாத்துக்கோங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் வந்து நீங்க பாத்துக்கோ, அந்த இதை கொடுத்தும் போது அது வேணான்ட்டு போனாரு. அதற்கு பிறகு வந்து அந்த நீங்க சொல்லலாம் 2021 வந்து வீணோ இந்த பேட்டில் ஃபீல்டு வந்து 96 இருந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு கேக் வாக் மாதிரி இருந்திருக்காது. அது வந்து அக்செப்டட் தான். பட் ஆனா நிச்சயமா வந்து ஒரு களத்தில் இருந்து வேலை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம என்ன சொல்லியிருக்க முடியும் அப்படின்னா, அந்த ஒரு கட்சி அந்த அந்த அரசியல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இப்போ இந்த மகாராஷ்டிரா எல்லாம் நல்லா ஆனிச்சுல்ல. சோ வந்து ஒரு அது மாதிரியான ஒரு இது ஆயிருக்கும். அந்த எந்த ஒரு திமுகவாலையும் சரி அதிமுகவாலையும் சரி இவருடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து 2021 தேர்தல் வந்து நடந்திருந்திருக்கும். அதை வந்து நிச்சயமா சொல்றேன். நான் வந்து 117 ஸ்வீப் பண்ணி அவர் வந்து சிஎம் ஆயிருப்பாரு அப்படிங்கிறது வந்து அதுவும் நடந்திருக்கலாம். அது வந்து 2019 2018 அவர் என்ன நடந்திருக்கலாம். ஆனா குறைந்தபட்ச கேரண்டி வந்து அந்த சேஞ்சஸ் நடந்திருக்கும். அது நடந்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து நம்ம பார்க்கணும் எவ்வளவோ விஷயங்கள் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது. எத்தனை வருஷம் 4000 கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்க, மழை போகுது, எவ்வளவு இப்போ ஒவ்வொரு இடத்துல பார்த்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வந்து ஒரு பட்டா டிரான்ஸ்பருக்கு வந்து நம்மளால வந்துட்டு டைரக்டா வந்துட்டு வாங்கிட முடியுமா? நீங்க சொல்லுங்க, ஆன்லைன்ல இருந்து 60 வினாடிகள் பட்டான்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல, பர்சனலா வந்து எத்தனை பேரா வாங்க முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு
அந்த ஒரு மனக்குமுறல் வந்து நிச்சயம் இருந்து அதை பத்தி பேசினா வந்து அகைன் இந்த நீங்க இந்த செஷன் 10 எபிசோட் இந்த கேள்வி வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த கேள்வி நிச்சயமா கேட்பேன். அது வந்து மேபி அது அது தெரியல. இதை பத்தி பேசினா அதான் சொல்றேன். இட் வில் கோ. நம்ம வேலை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். apart from that our love towards the தலைவர் it is beyond everything. அவர் வந்து அரசியலுக்காக அவரை ரசிக்கவில்லை, அரசியலுக்காக அவரை நேசிக்கவில்லை. நம் மனம் வந்து நமக்கு வந்து என்னைக்கு வந்து நமக்கு வந்து அவருக்கு ஒரு சின்ன வயசுல எந்த ஒரு விவரமும் தெரியாமல் அவரை நேசித்தோம், அவரை சுவாசித்தோம், அவர் கூட டிராவல் பண்ணோம். இது வந்து இன் பிட்வீன்ல வந்த ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு, நம்ம வீட்டுல நம்ம பேரண்ட்ஸோட ஒரு மனக்கசப்பு, அது மாதிரி அந்த மனக்கசப்பும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதை வந்து இட் கேனாட் பி ஹிடன். பட் எனிஹவ் ஹாப்பி பர்த்டே தலைவா, லாங் லிவ். நிச்சயமாக வந்து 80 வயதிலும் 90 வயதிலும் கதாநாயகனாக உங்களை இந்த தமிழ் சமுதாயமும் உலகமும் கொண்டாடி கொண்டே இருக்கும். அந்த ஒரு மெஜிஷியனாக நீங்க எப்ப இருந்து கொண்டே இருக்கணும். இதுல ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து 2021 ஜூன்ல வந்து கல்யாணம் ஆச்சு. ஆக்சுவலா அது ஒரு 2020 வாக்குலயே தான் டேட் எல்லாம் பாத்துருந்தாங்க. நம்ம தான் என்ன பண்ணோம்னா கல்யாணம் நடக்கிறதா, எனக்கு தெரியும் இந்த கதை. கல்யாணம் நடந்தா எடப்பாடி ஆட்சியில நடக்க கூடாது, தலைவர் ஆட்சியில தான் நடக்கணும். 21 மேலதான் எலெக்ஷன் நடக்கும், ஜூன்லயே பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணி கட்டினா கரைவேட்டியோட தான் தாடி கட்டுவேன் அப்படின்னு ஒரு குறியோட இருந்துட்டு கடைசியில டிசம்பர் 31 வந்த உடனே என்ன எல்லாரும் ஒரு புக்கு விட்டாங்க. சின்ன பைட் என்னன்னா, விக்கியோட இன்லாஸ் வந்து பக்கா டிஎம்கே ஃபேமிலி. அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க திமுக ஆட்சியில் கல்யாணம் நடந்துச்சுன்னு. அந்த மாதிரி எல்லாரும் அதை பார்த்து ஒரு லுக் ஒண்ணு இருக்குதே, அது உண்மையில லைஃப்ல மறக்க முடியாது. கட்டுனா மாண்பு. அதுக்கு இப்போ வந்து பாவம் எடப்பாடி ஆட்சியிலேயாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. அது நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து நான் 2021 ஸ்டாலின் ஆட்சியில கல்யாணம் பண்ணான்னு சொன்னா நம்மளுடைய சந்ததி நம்மளை எப்படி பார்க்கும் அப்படின்னு ஒரு பயமும் இருக்கிற அதே வேளையில் நம்ம தலைவரை பத்தி மட்டும் பேசுவோம் அப்படின்ற நோக்கத்தோட சரி, தலைவர் ஏன் பிடிக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட 52-53 நிமிஷமா பேசின்னு இருக்கோம். சார் சொல்லுங்க சார். ரவி சார், 2-3 சின்ன ஸ்னிப்பெட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ரஜினியுடைய படத்துல எம்ஆர் ராதா வில்லனா நடிச்சு நான் போட்ட சவால் நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா பாதியோ ஒரு 1/4 வந்து எம்ஆர் ராதா வில்லனா இருப்பாரு. அவர் இறந்துட்டாரு. அப்புறம் எம்ஆர்ஆர் வாசு வந்து அந்த படம் முடிஞ்சிருக்கும். இது வந்து எம்ஆர் ராதாங்கிற அந்த மனிதனோடையும் கனெக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு அவரை பத்தி சொல்லும் போது பிளாக் அண்ட் ஒயிட் நடிச்சாரு, சினிமாஸ்கோப் நடிச்சாரு, மூவி கேப்சர் நடிச்சாரு, அனிமேஷன் நடிச்சாரு, கடற்படத்துல நடிச்சாருங்கிற அந்த மிகப்பெரிய சாதனையை சொல்லுவாங்க. கிளின்ட் ஈஸ்ட்வர்டுக்கு அப்புறம் ரஜினி மட்டும்தான் இன்னைக்கும் கதாநாயகனாக அந்த வயசுல நடிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். நீங்க வந்து பார்க்கின்ற நேயர்களுக்கு நான் சொல்றேன், தேமாவின் கொம்பத்துங்கிற மோகன்லால் படத்தை பார்த்துட்டு முத்து படத்தை பாருங்க. நாட் ஒண்ணுதான். தேமாவின் கொம்பத்தும் முத்துவும் ஒரே நாட்டு தான். ஆனா அந்த டிரான்சிஷன், இது எடுத்தா அது கலைப்படம், இப்படி எடுத்தா அது தலைப்படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டிரான்சிஷன் நீங்க பாப்பீங்க. அதே மாதிரியே மணிச்சித்திரத்தாழும் ஆப்தமித்ராவும் சந்திரமுகியும் முடிஞ்சா அடுத்தடுத்து பாருங்க. மணிச்சித்திரத்தாழ் ரொம்ப கிளாசிக்கலா இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும். ஆப்தமித்ரா வந்து அதை கமர்ஷியலைஸ் பண்ணி இருக்கும். ஆனா அது சும்மா புஸ்வானம் கொடுத்து தூள் கலப்பி அப்படியே ஒரு பெரிய ஒரு மேஜிக்கா மாத்துறதுங்கிறது வந்து சந்திரமுகியில வரும். நான் சிகப்பு மனிதன் ஒரு படம், அதுல அவர் ஹீரோவா நடிச்சு நீங்க பாத்துருப்பீங்க. அதே படத்துல அந்த பாக்யராஜரோட அதுக்கு முன்னாடியே தெலுங்குல பண்ணி அதுக்கப்புறம் அதே படத்தை இந்த ஹீரோவா பண்ணாருங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. புட்டனா கணக்குல வந்து 3வது படத்துல கதாசங்கமால ஒரு கதையில வரக்கூடிய ஒரு கதை வந்து அதுல வில்லனா நடிச்சார் ரஜினிகாந்த். அதுதான் பின்னாடி கை கொடுக்கும் கைன்னு வந்து ஆனா அதுல ஹீரோவா நடிச்சாருங்கிற அந்த டிரான்சிஷனை நீங்க பாப்பீங்க. அவரை பற்றி சாதனைகள் மட்டும் சொல்லணும்னு சொன்னா அது ஒரு 25-30 நிமிடம் சொல்ல முடியும், ஒன்லைனர்ஸ் ஆகவே. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மனிதன். அவரை போய் சாதாரணமா அரசியலுக்கு வரல, அல்லது உங்க கட்சியை வளர்க்கறதுக்காக அவர் வரல, அல்லது இந்த திராவிடத்தை ஒழிக்கிறதுக்காக அவர் வரலன்னு குற்றம் சாட்டுறதா இருந்தா மன்னிச்சிருங்க. ஆனா ஒரு குற்றம் வேணா சாட்டுங்க, ஐயா எதுக்கு ஐயா திமுகவை இப்படி தாங்குற, அதை விட்டு தொலைச்சிட வேண்டியதான், அரசியலை தான் விட்டுட்டல திமுகவையும் விட வேண்டியதானேன்னு ஒரு குற்றச்சாட்டை மட்டும் வைக்கலாம். ரஜினி பல விஷயங்களை தூக்கி அடிச்சுட்டு சாதனை செஞ்சவர். இஸ் நாட் சச் அ சிம்பிள் பர்சன். அதுதான் உங்களுக்கு சொல்லி முடிக்கணும்னு நினைச்சேன்.
சூப்பர் சார், சூப்பர் சார். ஆக்சுவலா வந்து இந்த வீடியோ இப்ப ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆரம்பிச்சது வந்து 55 நிமிஷத்துக்கு மேல போயின்னு இருக்கு. ஏன் தலைவரை பிடிக்கும் அப்படின்ற கொஸ்டினோட ஆரம்பிச்சேன். எல்லாரும் பலவிதமான பதில் சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ வரைக்குமே நம்மளால கான்கிரீட்டா ஒரு விஷயம் சொல்ல முடியாது. ஏன் தலைவரை பிடிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. எல்லாமே பிடிக்கும் எப்படின்ட்டு. ஒரு ஆங்கிலத்துல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதோட இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். ரோஸ பத்தி ரொம்ப அழகா, அந்த ரோஜா பூ எவ்வளவு அழகானது அப்படின்றத பத்தி எழுத நினைச்ச ஒரு கவிஞர் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு வார்த்தை கிடைக்காம ரோஸ் இஸ் அ ரோஸ் இஸ் அ ரோஸ் அப்படின்னு எழுதி முடிச்சாரு. அதாவது ரோஜா பூவை ரோஜா பூன்னு சொல்றதுலதான் அதை வர்ணிக்க முடியும்ன்ற மாதிரி. அந்த மாதிரி ரஜினியை ஏன் பிடிக்கும் அப்படின்னா இஸ் ரஜினி, அதுதான் பதிலாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதில் தான் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபையும் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரஜினியை பிடிக்கிறதுக்கு காரணம் தேவையில்லை, ரஜினி ஏன் பிடிக்கும்னா இஸ் ரஜினி. ரொம்ப நன்றி சார், 3 பேருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட டைம் கொடுத்து இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணி தகட்ட டிஸ்கஸ் பண்ணியும் அது போர் அடிக்காம போனது பிகாஸ் நம்ம ரஜினியை பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நம்முடைய சேனல் சார்பாக ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே தலைவா, லாங் லைவ் தலைவா. மீண்டும் அடுத்தடுத்த பிறந்த நாட்களுக்கு இதே எனர்ஜியோட நாங்களும் பேசினிருக்கோம், கண்டிப்பா பேச வைப்பீங்க அப்படின்னு நம்புவோம். உங்களுடைய 50வது ஆண்டுகால திறப்பயணத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு தான் சொன்ன. வாழ்த்துக்கள் சொல்றதை விட எங்களை மகிழ்விப்பதற்காக மிக்க மிக்க நன்றி. எல்லாரும் நிறைய வீடியோஸ் தலைவரை பத்தி மீண்டும் மீண்டும் பேசுவோம் நம்புறோம். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.